ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரோக்கலி ஆல்மண்ட் கேப்சினோ. பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு பேன்ல 5 to 6 கார்லிக்ஸை நல்லா பொடி பொடியா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு ப்ரோக்கலியை குட்டி குட்டியா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ஆயில், கீ, பட்டர் எதுவும் சேர்க்காம இந்த பேன்ல கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது, அது ஒரு விதமான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த வாசனை நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, இது கூட 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். ப்ரோக்கலி நல்லா வெந்து வரட்டும். வந்தக்கப்புறம் நம்ம அது கூட வந்து ஒரு 4 to 6 வந்து ஆல்மண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஊற வச்ச பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே ராவா தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாதாம. இந்த ப்ரோக்கலி சூப் வந்து நல்லா திக்கா இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து வந்தக்கப்புறம் ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்திட்டு ஒரு 5 to 6 கார்லிக்ஸை பொடி பொடியாக சாப் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கார்லிக்கை பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வந்தக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து 1 கப் பால் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறம் காரத்துக்காக நான் பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போல் நிறையா ரெசிபிக்கு தலிகை பிரமாதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.